500 ரூபாய். இதுதாங்க நம்ம கதையில வர ராஜாவின் முதல் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட். ஆனா 6 மாசத்துக்கு பிறகு அவர் பேங்க் அக்கவுண்ட்ல 25,000 ரூபாய் இருந்திருக்கணும். ஆனா 22,800 ரூபாய் மட்டும்தான் இருந்துச்சு. கோல்டு லாஸ் ஆகும்னு நீங்க யோசித்திருக்கீங்களா? நானும் யோசிக்கல, நம்ம ராஜாவும் யோசிக்கல. ஆனா நடந்துச்சு. ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம் ஃபியூச்சரை செக்யூர் பண்ணணும், சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்னு நினைச்சு எடுத்த ஒரு டெசிஷன் எப்படி சைலண்டா லாஸா மாறுச்சு, எப்படி ஒரு ஆப் அவரோட சேவிங்ஸை ஸ்லோவா ட்ரைன் பண்ணுச்சு, எப்படி ஒரு சேஃப்னு நினைச்ச ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்சுவலா ஒரு ட்ராப்பா மாறுச்சு. இந்த வீடியோல நான் உங்களுக்கு தியரி சொல்ல மாட்டேன், ஒரு உண்மையான கதை சொல்ல போறேன். அது முடியும் போது நீங்க டிஜிட்டல் கோல்டு வாங்கலாமா வேணாமான்னு உங்க மனசு தானே டிசைட் பண்ணும். ஆனா இந்த கதையில சூப்பரான ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நீங்க இப்பவே டிஜிட்டல் கோல்டு வாங்கிட்டீங்கன்னா உடனே ரீதிங்க் பண்ணுவீங்க. சோ ஸ்கிப் பண்ணாதீங்க, இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்க. ஏன்னா இந்த நெக்ஸ்ட் 10 நிமிஷம் டிஜிட்டல் கோல்டு வாங்கலாமா வேணாமான்னு யோசிப்பீங்க. இது ராஜா குடும்பம். ராஜா ஒரு பிரைவேட் கம்பெனி எம்ப்ளாயி. அவரோட மனைவி லட்சுமி வீட்டு திருமதி. 2 குழந்தைகள். சம்பளம் சராசரி, ஆனா கனவு ரொம்ப பெருசு. நம்ம குழந்தைகளுக்கு நல்ல ஃபியூச்சர் கொடுக்கணும். ஒரு நாள் ராஜா ஆபீஸ்ல ஒரு நண்பன் சொன்னான்னு, பங்குச்சந்தை ரிஸ்கி, டிஜிட்டல் கோல்டு தான் சேஃப், மொபைல்லே வாங்கலாம், ஸ்மால் அமௌண்ட்லயே ஆரம்பிக்கலாம். அந்த ஒரு வார்த்தை ராஜா வாழ்க்கைய ரொம்ப பெருசா மாற்ற ஆரம்பிச்சது. அடுத்த நாள் ராஜா ஒரு ஆப் ஓபன் பண்ணி 500 ரூபாய்க்கு டிஜிட்டல் கோல்டு வாங்கினார். இதுதான் ஆரம்பம். ஸ்லோவா பில்ட் பண்ணலாம்னு நினைச்சு ஒரு மாதம் 500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணார். அடுத்த மாதம் 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணார். அதுக்கு அடுத்த மாதம் 1500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணார். அவருக்கு ஒரு கான்பிடன்ஸ் பில்ட் ஆனிச்சு. கோல்டு தான் சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட், ஆசை ஆகாது. லட்சுமியும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பிசிக்கல் கோல்டு வாங்க முடியலன்னா இதுவும் நல்லதுதான். ஆனா எல்லாரும் நினைச்சது போல டிஜிட்டல் கோல்டு சேஃபா? அதுல ஒரு ஹிடன் ட்ரூத் இருக்கு. அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இந்த வீடியோ எண்டில் நான் சொல்வது உங்க மணி டெசிஷன்ஸையே சேஞ்ச் பண்ணும். 6 மாசத்துக்கு பிறகு ராஜா அக்கௌண்ட்ல 25,000 ரூபாய் ஒர்த்துள்ள டிஜிட்டல் கோல்டு இருந்தது. அவருக்கு ரொம்ப ஹாப்பி. நான் சரியான டெசிஷன் எடுத்தேன் அப்படின்னு. அடுத்த நாள் காலையில லட்சுமி மெதுவா கேட்டாங்க, இன்னைக்கு பெரியவளுக்கு ஃபீஸ் கட்டணும், என்ன பண்ணலாம்? ராஜா உடனே பதில் சொல்லல. அவர் அமைதியா போன் எடுத்தார். டிஜிட்டல் கோல்டு ஆப்பை ஓபன் பண்ணினார். அது வரைக்கும் அவர் அந்த ஆப் ஓபன் பண்ணும்போது இருந்த ஃபீலிங், எக்ஸைட்மெண்ட், கான்பிடன்ஸ், நான் சேவ் பண்ணிட்டு இருக்கேன்னு ஒரு ப்ரௌட் ஃபீலிங். ஆனா அந்த நாள் அந்த ஆப் ஓபன் பண்ணும்போது கை கொஞ்சம் நடுங்கியது, மனசு கொஞ்சம் ஹெவியா இருந்துச்சு. அவர் ஸ்கிரீன்ல செல் ஆப்ஷனை பார்த்தார். ஒரு சில செகண்ட்ஸ் அவர் அதை பார்த்து கொண்டிருந்தார். இதை செல் பண்ணலாமா இல்ல வெயிட் பண்ணலாமா? ஒரு பக்கம் குழந்தையின் ஃபீஸ், மறுபக்கம் ஃபியூச்சர் சேவிங்ஸ். அவர் ஒரு டீப் பிரீத் எடுத்தார். செல் பட்டனை பிரஸ் பண்ணினார். ஒரு மூமெண்ட் அவர் கண்கள் ஸ்கிரீன்ல பிக்ஸ் ஆயிடுச்சு. அவைலபிள் அமௌண்ட் 22,800. அவருக்கு புரியாமல் மீண்டும் பார்த்தார். மீண்டும் ரிஃப்ரெஷ் பண்ணார். இது என்ன? நான் 25,000 இன்வெஸ்ட் பண்ணேன். அவர் டீடைல்ஸ் ஓபன் பண்ணி பார்த்தார். அப்பதான் உண்மை தெரிஞ்சு. அவர் வாங்கும் போது ஒரு ரேட்டு, அவர் விற்கும் போது வேறு ரேட். மேலும் ஜிஎஸ்டி கட் ஆகுது, பிளாட்ஃபார்ம் சார்ஜஸ் ஆகுது, பை பிரைஸ் செல் பிரைஸ் டிஃபரன்ஸா இருக்குது. அவருக்கு கிடைச்சது 25,000 இல்ல, 22,800 மட்டும். 2,200 டிஃபரன்ஸ். அது ஒரு பெரிய அமௌண்ட் இல்ல, ஆனா அந்த குடும்பத்துக்கு அது ஒரு மாத குரோசரிஸ், குழந்தையின் ஒரு மாத ஸ்கூல் எக்ஸ்பென்சஸ். அவர் அந்த ஸ்கிரீனை பார்த்து கொண்டே இருந்தார். ஒரு வார்த்தை கூட பேசல. லட்சுமி அருகில வந்து மெதுவா கேட்டாங்க, என்னங்க ஆச்சு? ராஜா மெதுவா சொன்னா, நான் நினைச்சது போலவே இல்ல. அவர் மனசுக்குள்ள ஒரு ரியலைசேஷன். கோல்டு சேஃப்னு நினைச்சேன், ஆனா இது உடனே சேஃப் இல்ல. இந்த ஆப்ல சேவிங்ஸ் ஈஸின்னு நினைச்சேன், ஆனா அதுக்குள்ள ஹிடன் காஸ்ட் இருக்கே. நான் சேவ் பண்றேன்னு நினைச்சேன், ஆனா எமர்ஜென்சிக்கு இது ரெடி இல்ல. அந்த ஒரு மூமெண்ட் அவர் முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கிட்டார். இன்வெஸ்ட்மெண்ட்னா வேல்யூ இருக்கணும்னு மட்டும் இல்ல, தேவைப்படுற நேரத்துல யூஸ் பண்ண முடியணும். அவர் அந்த அமௌண்ட்டை பார்த்து கொண்டே இருந்தார். சில செகண்ட்ஸ், சில நிமிடங்கள். பிறகு அவர் மெதுவா கன்ஃபார்ம் செல் பிரஸ் பண்ணினார். போன்ல மெசேஜ் வந்தது, டிரான்சாக்சன் சக்சஸ்ஃபுல். ஆனா அவர் மனசுக்குள்ள ஒரு வேற மாதிரி ஃபீலிங். ரிலீஃப் இருந்தது, ஆனா ரிக்ரெட் அதிகம். நான் தவறான டெசிஷன் எடுத்தேனா? அந்த நாள் மாலை ஃபீஸ் கட்டப்பட்டது, ஃபேமிலி நார்மலா நடந்தது. ஆனா 2,200 லாஸ் தான். அது ஒரு ரியலைசேஷன் ராஜாவின் மனசுல இருந்து போகல. அந்த நாள் அவர் ஒரு உண்மையை கற்றுக்கொண்டார். எல்லா கோல்டும் சேஃப் இல்ல, எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் ப்ராஃபிட் கொடுக்காது. ஈஸின்னு தெரிஞ்சது எல்லாம் ரைட் இல்ல. அந்த நாள் ராஜா ஒரு இன்வெஸ்டரா இல்ல, ஒரு லேர்னரா மாறினார்.
அந்த இரவு அனைவரும் தூங்கிட்டாங்க. ராஜா மட்டும் விழிச்சுக்கிட்டே இருந்தார். அவர் போன் எடுத்தார். இந்த முறை ப்ராஃபிட் செக் பண்ணல. நான் என்ன தவறு பண்ணேன்னு தெரிஞ்சுக்கணும். அவர் யூடியூப் ஓபன் பண்ணினார். கூகுள் சர்ச் பண்ணினார். டிஜிட்டல் கோல்டு எப்படி வேலை செய்கிறது என்ற ஒரு விஷயத்த ஸ்லோவா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சார். நான் வாங்குறது பிசிக்கல் கோல்டு இல்ல, அது ஒரு ஆப், அது ஒரு நம்பர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டார். அவருக்கு ஒரு டவுட் வந்தது. நான் வாங்குற கோல்டு எங்க இருக்குது? அவர் மேலும் ரிசர்ச் பண்ணினார். கம்பெனிஸ் கோல்டு ஸ்டோர் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அது ஃபுல்லி ரெகுலேட்டட் இல்ல, கவர்மெண்ட் டைரக்ட் கண்ட்ரோல் இல்ல. அவர் மனசுக்குள்ள ஒரு அன்ஈசி ஃபீலிங். நான் இதை சேஃப்னு நம்பி இன்வெஸ்ட் பண்ணினேன். அவர் இன்னொரு விஷயம் கவனிச்சார். பை பிரைஸ் எப்பவும் அதிகம், செல் பிரைஸ் எப்பவும் குறைவு. அதுதான் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு புரிஞ்சது. நான் ப்ராஃபிட் வரணும்னா ஃபர்ஸ்ட் அந்த கேப்பை கவர் பண்ணணும். அவர் நினைச்சாரு, அப்படின்னா ஷார்ட் டேர்ம்ல ஏர்ன் பண்ண முடியாதா? அதுக்கு பிறகு அவர் லிக்விடிட்டி பற்றி தெரிஞ்சுக்கிட்டார். எமர்ஜென்சி வந்தா நான் உடனே ஃபுல் வேல்யூ எடுக்க முடியல. அந்த மூமெண்ட்ல அவர் தன் மிஸ்டேக்கை கிளியரா புரிஞ்சுக்கிட்டார். நான் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி யூஸ் பண்ணிட்டேன், ஆனா இது சேவிங் டூல் மாதிரி தான் இருக்கு. அவர் அந்த நாள் எடுத்த எல்லா டெசிஷனையும் நினைச்சு பார்த்தார். சேலரி வந்தும் கேஷை சேவ் பண்ண முடியல, எமர்ஜென்சி ஃபண்ட் பில் பண்ண முடியல, ஒரே ஆப்ஷன்ல மணி போட்டு விட்டுட்டேன். அவர் மெதுவா சிரிச்ச, நான் மட்டும் இல்ல, இது மாதிரி பல பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில லட்சுமி காப்பி கொடுத்தாங்க. ராஜா மெதுவா சொன்னார், நம்ம பிளானை சேஞ்ச் பண்ணணும். லட்சுமி கேட்டாங்க, என்ன பிளான்? ராஜா சொன்னார், முதல்ல நம்ம எமர்ஜென்சி ஃபண்டை பில் பண்ணணும். மந்த்லி எக்ஸ்பென்சஸ்க்கு 3 இருந்து 6 மாதம் ரிசர்வ் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எஸ்ஐபி மாதிரி போன்ற ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்டு, இண்டெக்ஸ் ஃபண்டு லாங் டேர்ம் growthக்கு யூஸ் ஆகும். கோல்டு வாங்கணும்னா பிசிக்கல் கோல்டு வாங்கலாம் அல்லது சர்வரிங் கோல்டு வாங்கலாம். லட்சுமி சிரிச்சாங்க, இப்போதான் நீங்க சரியா திங்க் பண்றீங்க. அன்னைக்கு ராஜா ஒரு பெரிய லெசன் எடுத்தார். இன்வெஸ்ட்மெண்ட்னா ஈஸின்னு மட்டும் பார்க்க கூடாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணணும். அவர் போன்ல டிஜிட்டல் கோல்டு ஆப்பை பார்த்தார். இந்த முறை எக்ஸைட்மெண்ட் இல்ல, ஃபியர் இல்ல, கிளாரிட்டி இருந்தது. இது எவ்வளவு யூஸ்னு எனக்கு இப்ப தெரியும். அதுதான் டிஃபரன்ஸ். நாலேஜ் இல்லாம இன்வெஸ்ட் பண்ணுவது, நாலேஜுடன் டெசிஷன் எடுப்பது. அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன? டிஜிட்டல் கோல்டு நல்லதா கெட்டதா? ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸ்க்கு ஓகே, ஸ்மால் அமௌண்ட் பார்க்கிங்க்கு ஓகே, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் நோ, வெல்த் கிரியேஷன் நோ. பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா எஸ்ஐபி, பிபிஎஃப், இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம். கோல்டு வாங்கணும்னா பிசிக்கல் கோல்டு அல்லது சர்வரிங் கோல்டு பாண்ட் பெட்டர். இப்போ உங்க டர்ன். நீங்க டிஜிட்டல் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? ப்ராஃபிட் கிடைச்சதா? லாஸ் ஆனதா? கமெண்ட்ல கொஞ்சம் சொல்லுங்க. இன்னும் இப்படிப்பட்ட ரியல் ஃபைனான்ஸ் ஸ்டோரிஸ் வேணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுக்கு கொஞ்சம் ஊக்கம் கொடுங்க. ஏன்னா உங்க ஊக்கம் தான் எங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். தேங்க்யூ.